ஐபிஎல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே vs ஆர்சிபி. சிஎஸ்கே வந்து தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஐபிஎல்ல சேப்பாக்கில் நடக்குது. இன்னி வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் ஏதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலேருந்து. சிஎஸ்கே vs ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது. சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். சிஎஸ்கே ஸ்குவாடு வந்து அனாலிசிஸ் பார்த்தம்போது சூப்பராக இருந்துச்சு. ஸ்குவாடில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸ்குவாடில் ஒரே ஒரு கன்சர்ன் தான், இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது 2-3 பேருக்கு. டேவிட் கான்வாய்க்கு வந்து இன்ஜுரி, அவர் மே மாதம் வரையும் வர மாட்டார். அப்புறம் பத்திரானா வந்து இன்ஜுரியில் இருக்கார், அவர் வந்து 2 வாரத்துக்கு வரமாட்டாராம் பத்திரானா. மற்றபடி ஸ்குவாடு வந்து சூப்பராக இருக்குது. ஸ்குவாடு வந்து இப்போ ஏற்கனவே ப்ரீ கேம்ப்ஸ்லாம் நடத்தி இப்போ ப்ராக்டிஸும் பண்ணி முடிச்சிருப்பாங்க. மேட்சுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸ்குவாட் அனாலிசிஸில் பார்க்க வேண்டிய வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னா சிஎஸ்கேக்கு நம்ம தோனி. நம்ம தோனி தான் நம்மளுக்கு வந்து சிஎஸ்கேவோட மெயின் பிளேயரு. அவர் வந்து அவர் வந்து நல்லா விளாடணும் இந்த சீசனில். ஏற்கனவே ட்வீட் பண்ணியிருந்தாரு, நான் இந்த சீசனில் வேறு மாதிரி புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறேன்ட்டு. ஆனால் ஏதோ சொல்லியிருந்தாரு ட்வீட்டில். அது இன்னும் ஒன்று ஓப்பனிங் விளாடுவார், இல்லைனா ஒன் டவுன் விளாடுவார்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது எவ்வளோ தூரம்னு நம்மளுக்கு தெரியல. அது வந்து ஐபிஎல் நடக்கும் போது தான் தெரியும், ஸ்டார்ட் ஆகும்போது. மற்றபடி ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்கும்போது ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டார். அஜிங்கிய ரகானேனா இருக்கார், அவர்லாம் சூப்பராக விளாண்டுருவார். போன வாட்டி ருத்ராஜ் கைக்வாட் வந்து வாட்ச் அவுட் பிளேயரு. அப்புறமேட்டு மெயினான வாட்ச் அவுட் பிளேயர் வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கை நெட் செஷனில் பார்த்து வந்து சொன்ன பிளேயர் வந்து சமீர் ரிஸ்வின். அவர் தான் அந்த யூபிலேருந்து அந்த பிளேயரை புதுசாக எடுத்திருந்தாங்களே 8 crores இந்த வாட்டி ஆப்ஷனில். அவர் தான் வந்து வாட்ச் அவுட் பிளேயர்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவரை தான் நல்லா இந்த வாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி விளையாடுவாருன்னு தெரில. ஆனால் தோனியோட ரேடாரில் வர்றாருன்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிளேயராக தான் இருப்பார். அதில் எந்த டவுட்டும் இருக்காது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம சென்னையில் நடக்குது. சென்னை க்ரௌடை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஹவுஸ்ஃபுல்லாகிரும் ஸ்டேடியம், ஜாம் பேக்டாக இருக்கும். ஓப்பனிங் செரமனி வேறு நடக்கும். ஓப்பனிங் செரமனி முடிஞ்சோடனே நம்மளுக்கு அடுத்தது மேட்ச் தான். ஆல்ரெடி வந்து பேடிஎம்மில் வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து ப்ளாக் ஆகுது, டிக்கெட்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்டேடியம் வந்து நாளைக்கு மேட்ச் வந்து ஹவுஸ்ஃபுல் தான் சொல்கிறாங்க. டிக்கெட் எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம், நாளைக்கு வந்து சிஎஸ்கே வந்து நல்லா விளாடணும் ஃபஸ்ட் மேட்ச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, அவர் கண்டிப்பாக 11ல் இருப்பார். அவருக்கெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து மிச்சில் சாண்ட்னர் இருப்பார். மொயின் அலி இருக்கார். மொயின் அலி நல்ல பிளேயரு. சிவம் துபேவும் ஜாயின்ட் ஆகிட்டார். இன்ஜுரி கன்சர்னில் இருந்தார். இப்போ வந்து ஸ்குவாடில் வந்து சிவம் துபேவும் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிட்டார். அடுத்து வந்து ரச்சின் ரவீந்தர்னா வாட்ச் அவுட் பிளேயர். அவரும் நியூசிலாண்டு வேர்ல்ட் கப்பில் வந்து சூப்பராக விளாண்டுருந்தார். ரச்சின் ரவீந்தர் அவரும் ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு நியூசிலாண்டு. ஷர்துல் தாக்கூர் போன வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் இருந்தவர், இந்த வாட்டி ஆப்ஷனில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் டேரல் மிச்சல் வந்து ஒரு சூப்பர் பை. நம்மளுக்கு டேரல் மிச்சல் வந்து நல்லா விளாடுவார். அவர் ஆல்ரவுண்டர் வேறு, பவுலிங்கும் போடுவார். சென்னை சேப்பாக் பிச்சில் வந்து பவுலிங்க்கு வந்து அவர் நல்லா சூட் ஆவார். ஏன்னா ஸ்லோ மீடியம் பேஸ் தான் போடுவார். அவரும் நல்ல சூட் ஆவார் பவுலிங்க்கு. அடுத்தது வந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இன்ஜுரியில் இருந்த தீபக் சகார் வந்து வந்துட்டார். அடுத்து வந்து தீபக் சகார் தான் நியூ பால் போடுவார், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. பத்திரானா வந்துட்டார். பத்திரானா சிக்குன்னு போடுவார். பத்திரானா அவரும் சூப்பராக பவுலிங் போடுவார், ஸ்பின் பவுலிங். அவர் ஸ்பின்னு போடுறாரா ஃபாஸ்ட்டு போடுறாரான்னு கெஸ் பண்ண முடியாது. என்ன பத்திரானான்னு சொல்லிட்டேன். பத்திரானா வந்து தீக்ஷனா பத்திரானான்னு சொல்லிட்டேன். தீக்ஷனா வந்து சூப்பராக பவுலிங் போடுவார். என்ன அவர் ஸ்பின் பவுலிங் சூப்பராக போட்டுருவார். அப்புறமேட்டு முஸ்தபிசூரை வந்து இந்த வாட்டி எடுத்திருக்காங்க. அவர் சென்னை பிச்சுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து பவுலிங் போடுவார். ஆஃப் கட்டர் போடுவார், ஸ்லோ பால் பவுன்சர்னால் போடுவார். அதனால் வந்து முஸ்தபிசூர் வந்து ஒரு நல்ல பிக்கு தான் இந்த வாட்டி. பிக் சூப்பராக தான் இருக்குது. ஸ்குவாடை பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங், பவுலிங் கோச் டேரன் பிராவோ, ஃபீல்டிங் பேட்டிங் கோச் மைக்கேல் லஸ்ஸி, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க கோச்சிங் டீமில். அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து சிஎஸ்கே விளாண்டுருக்காங்க. சிஎஸ்கேவோட பிச்சை பற்றியும் தெரியும், சிஎஸ்கேவோட டீமை பற்றியும் அவங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி அவங்களை கொண்டு போகணும், அவங்கள எப்படி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. அதுவும் இல்லாமல் நம்ம தலை தோனி வேறு இருக்கார். அந்த
தோனி இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க அங்கே பிரச்சனை? அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது சிஎஸ்கே டீமை பொறுத்த வரையும். சிஎஸ்கே ஸ்குவாடில் வந்து யார் யார் 11ல் விளையாடுவார்னு பார்த்தீங்கன்னா, தோனி ஆக்சுவலாக கேப்டன், அவர் கண்டிப்பாக 11ல் இருப்பார். ருத்துராஜ் கைக்வாட் இருப்பார் 2, அகானி 3 இருப்பார். அப்புறமேட்டு வந்து ஜடேஜா 4, சிவம் துபே 5, தீபக் சகார் 6. இன்னும் ஒருத்தர் இந்தியன் பிளேயர் யார் இருப்பா? ஒன்று சர்துல் தாக்கூர் இருப்பார், இல்லைனா முகேஷ் சௌத்ரி இருப்பார். அவங்க 2 பேரில் ஒருத்தவங்க விளாண்டுருவாங்க. அதான் 7 பேர் ஆச்சு. 4 ஃபாரின் ஓவர்சீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவர்சீஸை வந்து நான் வந்து பிக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாரை பிக் பண்ணேன், ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ரச்சின் ரவீந்திரனை பிக் பண்ணுவேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திரன் வந்து கண்டிப்பாக விளையாடுவார் நாளைக்கு. சிஎஸ்கேவோட ஃபஸ்ட் மேட்ச் ரச்சின் ரவீந்திரன் வந்து கண்டிப்பாக நாளைக்கு விளையாடுவார். அப்புறமேட்டு வந்து தீக்ஷனா 2 ஓவர்சீஸ் பிளேயரு. 3வது ஓவர்சீஸ் பிளேயர் வந்து யாருன்னா முஸ்தபிசூர் ரகுமான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு சென்னை பிச்சுக்கு வந்து சூட் ஆவார் ஆஃப் கட்டர்ஸ்னால் போடுறதுக்கு. அதனால் 3வது ஓவர்சீஸ் பிளேயராக வந்து நான் முஸ்தபிசூர் ரகுமானை பிக் பண்ணுறேன். 4வது ஓவர்சீஸ் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சாட்னர், இல்லைனா மொயின் அலி. சென்னை பிச்சுக்கு நல்லா சூட் ஆவாங்க. மொயின் அலி வந்து அட்டாக்கிங்னா ஆடுவார். அதனால் மொயின் அலியை நான் பிக் பண்ணுறேன். அதனால் நான் ஏன் ரச்சின் ரவீந்திரனை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன்னா, ஓப்பனிங் காம்பினேஷனுக்கு வந்து நல்லா சூட் ஆவார். ஏன்னா டேவிட் கான்வாய் ஓப்பனிங் இல்லாததுனால அந்த இடத்துல வந்து ரச்சின் ரவீந்திரன் தான் விளாண்டாகணும். ஏன்னா ரச்சின் ரவீந்திரன் தான் விளையாடுவாங்க கண்டிப்பாக. ஒருவேளை ரச்சின் ரவீந்திரன் தான் கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பனிங் விளாடுவார். இம்பேக்ட் பிளேயராக யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீர் ரிஸ்ராய் விளாடுவார் இம்பேக்ட் பிளேயராக. அவருக்கு வந்து யாருக்கு பதிலாக பேட்டிங் ஆடுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தீக்ஷனாக்கு பதிலாக பேட்டிங் ஆடுவார், இல்லைனா வந்து ஏன்னா மற்ற எல்லாமே சென்னை சூப்பர் கிங்ஸில் பேட்டிங் சூப்பராக இருக்குது. அதனால் பேட்டிங் யாரையுமே விட மாட்டாங்க. இன்னும் சமீர் ரிஸ்ராய் தான் இம்பேக்ட் பிளேயராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நாளைக்கு தான் சென்னையோட ஸ்குவாடு சென்னை வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும். ஃபஸ்ட் மேட்ச் ஜெயித்தா தான் அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஏறிக்கிட்டு வரும். பார்ப்போம். இப்போதைக்கு சென்னை ஸ்குவாடு வந்து நம்ம வந்து ஒரு 11 சொல்லியிருக்கோம். நாளைக்கு அவங்க எப்படி ஒரு 11 எடுக்க போகிறாங்கன்னு தெரில. நீங்கள் என்ன மாதிரியோட 11 பிக் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னி வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சென்னை விக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா சென்னை வந்து ஒரு சூப்பரான டீமு. சென்னைக்கு வந்து இந்த வாட்டி நல்ல ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ்க்குலாம் குவாலிஃபைட் ஆயிரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதைக்கு சென்னை வந்து நல்ல ப்ராக்டிஸ் செஷனில் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிடுச்சு சென்னைக்கு. 4 மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சென்னை. கண்டிப்பாக சென்னை வந்து நல்லா விளாடணும். சென்னை நல்லா விளாடும். நாளைக்கு ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்கும் சென்னை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து நம்ம சென்னைக்கு ஃபேஸ் பண்ணுற ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்து பெரிய ஐபிஎல்லில் வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது. என்ன சவால்னு பார்த்தீங்கன்னா, WPL வந்து அடிச்சிட்டாங்க பெங்களூர். அவங்க வந்து கட்டாயத்தில் இருக்காங்க ஐபிஎல் கப்பை எடுத்தே ஆகணுன்ட்டு. WPLல வந்து சாம்பியன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். இப்போ ஐபிஎல் வந்து இன்னி வரையும் பெங்களூர் வந்து கப் எடுத்ததே கிடையாது. அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி கப் எடுக்கணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால் இந்த வாட்டி ஐபிஎல் வந்து கண்டிப்பாக பெங்களூர் டீம் வந்து கப் எடுக்கணும். விராட் கோலியும் வந்து அந்த கான்ஃபிடென்ஸில் தான் வருவார். ஏன்னா விராட் கோலி வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து ஃபீல்டிலே இல்லை. பேட்டிங் கிரிக்கெட்டு சுத்தமாக இல்லை. ஆனால் அவர் இதில் இருந்திருப்பார், ஃபிட்னஸ் லெவல்லாம் வச்சுருப்பார். பட் ஆனால் பேட்டிங் இன்னும் ஆடலை. இப்போ தான் வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு இப்போ தான் வராரு அவர். அவருக்கு எதுவுமே நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் ஒரு பெரிய லெஜெண்ட்டு. கண்டிப்பாக பேட்டிங் தான் சூப்பராக ஆடிடுவார். பெங்களூருக்காண்டி பெங்களூர் டீமை நல்லபடியாக கொண்டு வந்துடுவார். அவங்களோட டீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப் டு பிளஸி, ரஜத் பண்டிடார், விராட் கோலி, அஞ்சு ராஜ்வத், தினேஷ் கார்த்திக் இருக்கார், வில் ஜாக்சன் இருக்கார். அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸும் அவங்க சூப்பராக வச்சுருக்காங்க. மேக்ஸ்வெல் வச்சுருக்காங்க, கரண் சர்மா, கேமரான் க்ரீனை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ மும்பைலேருந்து இந்த வாட்டி ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க கேமரான் க்ரீனு. நல்ல சூப்பர் பை. பவுலர்ஸ் வந்து அட்டகாசமாக வச்சுருக்காங்க. ஜோசப் போன வாட்டி நம்மளுக்கு குஜராத்தில் இருந்தவர் இந்த வாட்டி பெங்களூருக்கு ஆடுறாரு. அக்ஷுப் தீப் இருக்கார், லோக்கி ஃபெர்கசன் இருக்கார், முகமது சிராஜ் இருக்கார், யாஷ் டால் இருக்கார், அதே டாப்லி இருக்கார். இவங்க எல்லோரும் இருக்காங்க. அவங்களோட
ஆர்சிபிக்கு வந்து நாளைக்கு வந்து என்னன்னு ஒரு ட்ராபேக்னா, சென்னை வந்து ஸ்பின்னிங் விக்கெட்டு, அவங்கள்ட்ட வந்து ஸ்பின்னர்ஸே கிடையாது. நல்ல ஒரு ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா. அவர் ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளாண்டுருக்காரு. சென்னை விக்கெட்டை பற்றி அவருக்கு நிறையா தெரியும். அதனால கரண் சர்மா வந்து ஒரு ஆள் தான் ஸ்பின்னரு. கிளான் மேக்ஸ்வெல் போடுவார் ஆஃப் ஸ்பின்னு. பட் ஆனால் சென்னை விக்கெட்டுக்கு வந்து அவர் ஏற்ற மாதிரி அவருக்கு தெரியாது. பட் ஆனால் அவரும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அவங்க 2 பேரும் நாளைக்கு நல்லா போலிங் போட்டுருவாங்க. ஏன்னா 2 பேருமே நாளைக்கு 11ல் விளாடுவாங்க. சென்னையில் விளாட்றதுனால 2 பேரையும் கண்டிப்பாக வந்து 11ல் விளாண்டு தான் ஆகணும். ஏன்னா மேக்ஸ்வெல் எப்படியும் 11ல் இருப்பார். கரண் சர்மா வந்து கண்டிப்பாக வந்து 11ல் இருந்து தான் ஆகணும். வேறு யாருமே அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸே இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க 11 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா யார் யார் காம்பினேஷன் விளாடுவாங்கன்னா, ஃபேப் கண்டிப்பாக கேப்டன் அவர் இருப்பார். விராட் கோலி இருப்பார். ரஜித் பண்டிட்டார் 3. அடுத்தது வந்து அந்த அன்குல் ராஜ்வத் அவர் 4ஆ இருப்பார். அடுத்தது வந்து அவர் தான் விக்கெட் கீப்பராக இருப்பார். கிளென் மேக்ஸ்வெல் 5, கரண் சர்மா 6, அந்த லோமர் விளாடுவார் அவர் ஒன்று 7, கேமரான் கிரீன் 8, சிராஜ் 9, வேறு யார் விளாடுவா, யாஸ்டால் 10, இன்னொன்று வந்து அசாரி ஜோசப் 11. யார் யார் வந்து 4 ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்பு, மேக்ஸ்வெல்லு, க்ரீனு, அசாரி ஜோசப். இவங்க 4 பேர் மட்டும்தான் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக விளாடுவாங்க. தினேஷ் கார்த்திக் வந்து இம்பேக்ட் பிளேயராக விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு இம்பேக்ட் பிளேயராக விளாட்னா, முகமது சிராஜ் ஒரு யாஷ்டால். அவங்களுக்கு அதெல்லாம் கரண் சர்மாவும் பேட்டிங்கும் நல்லா விளாடுவார். அதனால் நம்ம கரண் சர்மாவை எந்த குறையும் சொல்லிட முடியாது. தினேஷ் கார்த்திக் வந்து நாளைக்கு வந்து மெயினாக வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் விளாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி ஐபிஎல் சொல்லியிருந்தா இருக்காரு. அதனால் தினேஷ் கார்த்திக் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து இம்பேக்ட் பிளேயர் தான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. யார் மெயின் பிளேயர் விளாடுவார்னு பார்த்தீங்கன்னா அன்குல் ராஜ்வத். அவர் தான் விக்கெட் கீப்பர் இருப்பார்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஏன்னா ஆர்சிபி ஸ்குவாடை பொறுத்த வரையும் பவுலிங் செமையாக இல்லைங்க. ஏன்னா சென்னை விக்கெட்டில் வந்து ஸ்பின் தான் மேக்ஸிமம் எடுக்கும். கேமரான் கிரீன்னா 4 ஓவர் போட்டார்னா எடுபடாது, அடிச்சிருவாங்க கண்டிப்பாக. சிராஜையும் அடிச்சிருவாங்க. ஏன்னா ஆக்சுவலி அசாரி ஜோசப் கொஞ்சம் பேஸ் இருக்குது. அவர் விளாட்றாரா இல்லை லாக்கி ஃபர்கூசனுக்கும் ஃபேஸ் உண்டு. ஆனால் மேக்ஸிமம் வந்து அசாரி ஜோசப் தான் இவர் டுப்ளசி பிக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். டாம் கரான்னா பிக் பண்ணாங்கன்னா பிரித்து கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு டாப்லேயும் நல்ல ஒரு பவுலர் தான். ஆனால் நாளைக்கு ஆர்சிபி வந்து எந்த காம்பினேஷனில் போவாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் நான் ப்ரெடிக்ட் பண்ண காம்பினேஷன் 4 ஓவர்சீஸ் வந்து ஃபேப்பு, கிளென் மேக்ஸ்வெல்லு, கேமரான் கிரீன், அசாரி ஜோசப். இவங்க 4 பேரை வச்சு தான் நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தான் 4 ஓவர்சீஸ் காம்பினேஷன் விளாட முடியும். அப்புறம் இந்தியன் டேலண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விராட் கோலிலாம் 11ல் கண்டிப்பாக இருப்பார். ரஜித் பண்டிட்டார் அவர் கண்டிப்பாக இருப்பார் 3. அன்குல் ராஜ்புட் வந்து 4, சாரி இவர் 1, 2, 3 வந்துருச்சா. அடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா 4, முகமது சிராஜ் 5, யாஷ்டால் 6. இன்னும் ஒரு ஆள் பிக் பண்ணோன்னா அந்த லூமர் அவரை விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஆர்சிபியோட காம்பினேஷன். பார்ப்போம். ஆனால் ஆர்சிபி வந்து சென்னை விக்கெட்டில் விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி டீமாக இல்லை. ஏன்னா ஸ்பின் பவுலிங் அவங்கள்ட்ட இல்லை. நாளைக்கு சென்னை வந்து ஈஸியாக அவங்கள அடிச்சிடும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீமையும் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபியில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டீம் ஜெயிக்கும்ன்ட்டு. ஆர்சிபி vs சென்னை சூப்பர் கிங்ஸில் எந்த டீம் ஜெயிக்குங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குவா, யார் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டர் அடிப்பா ஃபஸ்ட் மேட்ச்சில், அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.